ஆக்கள் வந்துட்டு அக்கா நிப்பாட்டான் அவரா ஆக்கள் வந்து நீங்கள் கீழே குனிஞ்சதே பிறக்கிற மாதிரி. ஓ நான் இப்போ மோதிரம் தரணும் சரி இந்த மைக்கூட ஒரு கிச்சல் இல்லைங்க மோதிரத்தை இதுக்காண்டா அங்கே போட்டேன்னா நடந்து வராங்கடா படி அது குப்பாரி இது ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்கள் வரவில்லை தேடுற மாதிரி இல்லைங்க ஏரியா அம்மா நான் அது பகடிச்சு சொல்லு ஃபுல்லாக குழம்பிட்டு நடிச்சா வீரியம் முழு நடிச்சா வீரியா தர எனக்கா நான் ஒரு படத்துக்கு வந்து பிடிக்க பாரு அம்மா கிண்டுவிய பாரு பிடி அதால் வந்து என்னடா ஆக்கள் வந்தா இல்லை மனுஷன் தானே ஓடி வந்தா கூட இந்த மாதிரி ஒரு குதிக்கிறாங்க அப்பா யாது அக்னி என்னண்டா கலைக்கிற மாதிரி கிடக்கு ஃபுல்லாகவே காட்டி திணிக்கிறாங்களா இல்லை கொஞ்சம் தூரம் அவ்வளோதுக்கு போனால் அப்புறம் வண்டி அவ்வளோ எவ்வளோதுக்கா? ஓ சரி வாரம் கொஞ்சம் வருது கட் பண்ணி தானே வாரம் கொஞ்சம் இருந்து டாப்பா ஏடாப்பா என்னப்பா கலைக்கிற கலைப்பு நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்தா அது அவன் 2 கண்ணு மாதிரி பார்ப்பான். அப்போ முன் தொண்டு வந்து முடிஞ்சது இப்போ நான் வீட்டுக்கு முன்னோக்கி செய்வேன் வேலை இல்லை உனக்கு நான் சோடா வாங்கி தரோம். ஏ ஓ அந்த முகத்தில் அந்த வாட்டம் தெரியுது வா வா விடா நீ குடிடா குடிடா. அம்மா என்ன என்ன சொல்லு சோடா ஏ இல்லை பாய்க்குள்ள டஸ்ட் போய் அது வந்து இதுடா அது வந்து என்ன சொல்கிறோம் அது கதைச்சி கதைச்சி எடுத்தேன் வீடியோ டஸ்ட் போய்க்கும் பாய்க்குள்ள எப்படியோ கொஞ்சம் அது விட்டமின் சி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நடிச்சாம கொஞ்சம் பாடுற காடெல்லாம் இருக்குது காட்டா காட்டேன் சரி ஓகே முடிச்சுக்கொள்ள என்ன சந்தோஷம் தான் எங்களோட அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே அதாவது வந்து எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லவே தேவையில்லை. நிற்க வேண்டிய இடத்த நிற்கிறோம். அது அண்ணாட விட்டு தான் நிற்கிறோம். இப்போ என்னென்னு சொன்னால் நைட் டைமில் வந்து இன்றைய தினமும் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது அப்பா வயிறெல்லாம் ஒரே முட்டா கிடக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அனுவக்காட வீட்டை போனாங்க எங்களோட மோதிரத்துக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி. அப்போ ஆமாம் அப்போ சாப்பிட்டுட்டு வந்து பயங்கரமான ஒரு டயர்டு இல்லை முட்டா இருக்குது வகுத்த பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அங்கே ஒரு 5 அளவாவா சரி அங்கே ஒரு 5 ஆகும் இங்கே உள்ள வாங்க காது அடிக்குதா. அப்போ சரியான மாதிரி இது. அப்போ அதுதான் டைட்டில் சொன்னா என்னன்னு சொன்னால் அனுவக்கா வீட்டை சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கலைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று தான் செமிக்க வைக்கிறது என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ தான் வந்து முடிவெடுத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டை வந்து அன்றைய தினம் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணாங்க. அதாவது புல்லெல்லாம் செருக்கி அழகான முறையில் க்ளீன் பண்ணினாங்க. அப்போ செமிக்க வைக்கிறது இன்றைக்கு வேலை கொடுக்கப்புறம் இப்போ அது சொன்னோம் என்னென்னு சொன்னால் நைட்டு டைமில் வந்து இன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று செய்வோம்னு சொல்லி. அப்போ அவர் வீடியோன்னு என்னத்துக்கு ஓனவர் சாப்பாட்டுக்கு ஓனவர் நூடுல்ஸ். அப்போ அதுக்கு தான் அவன் நூடுல்ஸ் எப்படி பிரட்டுறான்னு காட்ட போகிறேன் இப்போ விளங்கும். அப்போ நாங்கள் இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கே உள்ள முற்றத்தில் வந்து புட்கள் வந்து வளர்ந்துருக்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டில் சரியா ரோட்டில் தேவையில்லை உள்ள ஒழுகும். எப்படி சொல்றப்ப புல்லு செருக்குறன்ற விட வந்துட்டு உண்மையை சொல்லி கேட்கணுமே ஒரு பக்கத்தால மூச்சு வராது. சாப்பாடு ஒரு வித்தியாசமான சாப்பாடு வண்டி. அப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு சறுக்கி முடிச்சுட்டு இப்போ பகல் டைமில் வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த புட்களை வந்து சறுக்கிறது வந்து சரியான சிரமம். அதாவது என்னென்னு சொன்னால்
வாகனங்கள் சனப்புழக்கங்கள் நடமாட்டங்கள் அப்படியான சுச்சுவேஷனில் இப்படியா நைட் டைமில் வந்து சரக்குனா பார்க்குறோன்னேப்பா அவனால விஷர் பிடிச்சிதாண்டு அது முதலாக மொமெண்டே வரும் அப்படி. ஓ அதே மாதிரி வந்து நம்ம வேலையை வந்து முடிக்கலாம். நைட் டைமில் ஒரு ஆட்கள் நடமாட்டம் அப்படி இப்படி ஒன்று இருக்கா, நான் கண்டவாட்டி சத்தம் போடக்கூடாது ரோட்டில் தெரியா எறிஞ்சி விட்ருவோம் யாரும் பக்கத்தில் நின்று. அதால் நைட்டோட நைட்டாக நாங்கள் பிரமாதமான முறையில் இன்றைக்கு வந்து வேலை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்தோம், அந்த அக்னி அத்தாண்டி வேலை செஞ்சால் பேருக்கு மல்லோன்னு சொல்லி அவன் வேலை செய்யக்கூடாண்டு இல்லை. அவன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பச்சை ஊற்றின வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அதில் வந்து வேர்வை தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ நீ ஏன் யோசிக்க, அவனுக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்துருக்குதானே வேலைக்கு, அப்போ அதால் நீ வந்து யோசிக்காத. அப்போவும் என்ன தெரியும் அக்கின்னு சொன்னா இன்றைக்கு வீட்டை வந்தால் கொஞ்சம் பகுதியாக இருக்குமாண்டு. ஓ சரின்னு விட்டு தான் வந்தோன்னே இந்த சாப்பாடு செமிக்காப்பா அதுக்கு டேய் வந்த உடனே அக்கினிங்க பைக்கால இறங்கின உடனே ஆள் ஓடுறான். அப்போ விழுந்தடிச்சு எங்கடாண்டு போட்டோ வந்துட்டு எந்த போட்டோ வீட்டை வந்து சேர்ந்துட்டேன் வீட்டை சேர்ந்து சரியா அவ்வளோ வேண்டாப்பா ஒரு நிமிஷத்துல இல்லை வந்துட்டீங்க. ஓ என்ன பின்ன பைக்கோட விடல குயிக்காடு இல்லை உண்மை கதை வந்த வரத்துலேயே வயத்தை கலைக்குது. நான் இப்போ என்னத்துக்கு எதுன்னு சொல்லல, நீயே சொல்லித்தா வயிற்ற கலைக்கான்னு. இல்லை அடே அது நோமல் தானேடா, அது மனுஷனுக்கு இருக்குது இவ்வளோ எல்லாருக்குமே இருக்குதானே இல்லா சாவண்டா காய்ச்சி கொண்டு இருக்கோம். வடிவா இருக்கு என்னடா உடுப்புகள் டிசைனுகளாம் ரெண்டு செக்யூரிட்டி காட்டிக்கிற மாதிரி நடுவில் ஒரு பச்சை மரமா. அப்போ வந்து அதாவது மரம் போட்டு வேலை செஞ்சதான் அந்த மரங்கள்லாம் இது புல்லு அம்மா அது பகடிக்கு சொல்லு புல்லா குழம்பிட்டு போய் நடிச்சா வீரிய முழு நடிச்சா வீரியா தர எனக்கா. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வடி அழகான முறையில் சறுக்கி அழகான முறையில் இன்றைக்கு நீட் பண்ண போகிறோம். ஏன்டா நீ வரும் நாட்களில் வந்து நான் மட்டக்களப்பும் போக இருக்கிறால வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்தி போட்டு போவோம். அப்போ வார நேரம் கணக்காக இருக்கும் பிள்ளைங்க திருப்பி வலிக்கிறதுக்கு. ஏ ஃபோன் பேசிக்க பாட்டு படிக்க ஃபோன் கொண்டாடு பாட்டு எடுத்து தான் நாங்கள் இப்போ வேலை செய்ய போகிறோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது என்ன பர்த்டே இஞ்சி செய்வோமா இல்லை அணுவா கடை செய்வோம்? செய்யவே தேவையில்லை. இல்லை அப்படி என்ன காது படியன் வந்து இப்போதான் வயசுக்கு வந்திருக்கான், நல்ல ஒரு வயசு பிறந்த நாள் படியா பிரமாதமா செய்யணும். கொளுத்தி சக்கரை வனங்கள் போட்டு மாலை போட்டு நீங்க போட்ட காலம் நீங்க போட்டாலும் போட்டோ 45 நாள் உள்ள. அதுக்காக வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சம்டைம் இஞ்சி செய்யக்கூடிய சான்ஸ் வந்தாலும் ஆல்ரெடி வழியாக்கி வச்சா நல்ல தானே. கட்டாயம் இஞ்சி செய்ய மாட்டோம், அப்படி அணுவ காட்டையில் அப்படி சார்வ கட்டாயம் செய்வோம். செய்யவே வேணாமாடா. சரி நீ இதை பாட்டு இடையில இருந்து படிப்போம் பாட்டு. அதுக்குள்ள செட் பண்ணுறேன் அதுவே பாட்டு படிக்க வைக்கணும் கூட. ரெண்டு வீடியோ வந்து போனா போல கொமெண்ட் சொல்றப்ப அதுவே வீடியோக்குள்ள கூப்பிட்டு வச்சு செய்யுங்க, நல்ல பம்பலா கிடக்கு, நல்ல ஜோக் அடிக்காண்டு. என்ன பண்ற கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கொஞ்சம் முன்னா பாட்டு கும்போம். அப்போ ஒரு பாட்டோட வந்து நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பலமே மாதிரி தான் நாம் வடிவாக காட்டுவோம். முதல் வந்து எல்லாத்தையும் காட்டுவோம், இப்படி இப்படி இருக்குது, முடிஞ்ச அப்புறம் காட்டுவோம். எங்களோட அந்த வேலையிற ரூல்ஸ் வந்து அதுதான், முன்னுக்கும் காட்டி வேலை முடிஞ்ச அப்புறம் காட்டுவோம். அப்போ தான் உனக்கு கல்லணை வேலை செய்வானு. டேட்டா இல்லையா என்ன சொல்கிறோம்? தி சைட் கேன் பி பெரிய ஃபோன்ல டேட்டா இதில் இருக்குது, அதில் வேணும், அதில் நீ வேணும். அப்போ இடைக்குள்ளே பாடிப்போம் பாட்டு. சரியோ இல்லை உங்களோட ஃபோனில் ஒன்றும் இல்லையா? போனு எல்லாம் அங்கே சார்ஜில் கிடக்கு. இப்போ நம்ம அதை பாட்டு இடைக்குள்ள எடுப்போம், இல்லாட்டி இது ஒரு முன் பக்கத்தை சரிக்கி போட்டு ரோட்டுக்கு போகும்போது எடுப்போம். போகிறீங்களா ரோட்டுக்கு? ஓ ரோட்டுக்கும் போகணும் கட்டாயம். சரி டைம் என்னடா டைம் அது என்னதுல போகணுங்க? 10:55 11 மணி ஆகுது. ரோட்டுக்கு போக தேவையில்ல, வழி அனுப்பி அப்படி பிரச்சனை இல்லை. எப்படி பிரச்சனைண்டா இப்படி தான் பிரச்சனை. ரோட்டு சுத்தம் முக்கியம். வந்து நாங்கள் வந்து ரோட்டெல்லாம் வந்து நீட்டாக வச்சுருக்கோம். ஆம்புலன்ஸ் நம்பர் 1900 அது ப்ரைவேட் நம்ம அது பிரச்சனை இல்லை, அது யோசிக்காங்க கடுமையாக. அப்போ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள், அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நான் வீட்டு முன் முற்றம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். காட்டிட்டு அப்படியே ரோட்டுக்கு போவோமா? காட்டுற கவாடப்பா. சரி ஓகே. இப்போ எங்களோட வீட்டு முற்றம் வந்து இப்படியான ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்து இருக்குது. காலுக்கு அது இதுகள் கிடக்கு.
இப்படியான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதாவது வீட்டு முற்றம் வந்து திடீரென்னு இவன் ஜதுட்ட சொன்னேன் ஒருக்கா போய் அந்த மம்பட்டியில் கொண்டு இருக்கா மேலே பார்த்துட்டு வான்னு சொல்லி நான் வீடியோ எடுக்கிற பிளான் வீடியோ எடுக்கிற பிளானே இல்லாமல் தான் நான் சொன்னேன்னா மம்பட்டி ஒருக்கா பார்த்துட்டு வாடான்னு. என்ன ஏதாவது செய்ய போறீங்க இல்லை நீங்கள் சும்மா எடுத்துக்கொண்டு அப்போ நான் பார்த்தா குளிப்பம் கொண்டு விட்டு பார்த்தேன்னா கொஞ்சம் வேர்த்து அப்புறம் குளிப்பம் கொண்டு விட்டுனா அந்த பிளான் எடுத்தேன்னா வந்துட்டு உடம்பு கொஞ்சம் பெத்தனால தெரியுமோ அதுதான் நாங்கள் துப்புரா வேலைகளை போகிறோம். ஓ அதுக்காக ஒன்றும் செய்ய விட போகிறோம் நாங்கள் இங்கே. சரியானே. அப்போ இப்படித்தான் வந்து வீட்டு முற்றம் வந்து இருக்குது. பெப்சி போத்தல் எல்லாம் இதெல்லாம் விடத்தை கிடக்கு. அதாவது அக்கினி கொடுக்குற வேலை இதெல்லாம். அப்போ நாங்கள் இப்படி இதெல்லாம் வந்து வடிவாக நீட் பண்ணிட்டு வந்து நாங்கள் வீடியோவில் வந்து காட்டுவோம். அதே மாதிரி வாங்க இப்போ ரோட்டுக்கு போவோம். படம் முடிஞ்சு வாங்க. அடே ரோட்டுக்கு போகணும் இல்லை இரவையில் வந்து சத்தங்கள் கேட்க மாட்டா சண்டை கேட்க செய்வோங்கடா நீ ரோட்டு போய்க்குமா இதையும் சறுக்குவோம். நீ நாளைக்கு இருக்காது நீ தான் இருக்கு என்ன விடு. கேமரா லைட்டும் எரிஞ்ச வடி தானே அடிக்கடி. அப்போ வந்து இப்போ வர வானங்க பஸ் வருது ஆக்கள் லூசன் இப்போ நமக்கு பஸ் போட்டு நான் ஒளிஞ்சுட்டேன். நீ சம்மந்தம் நான் காய்ச்சி நிற்கிறேன் நில்லுங்க. ஓ இங்கிலீஷ் ஆச்சு நிற்கியா நீங்கள் காய்ச்சி நில்லுங்க. ஆமாம் வெடி இது ஸ்டார்ட்டுக்கு தயவுசெய்து சைட்டாக இல்லை சும்மா காய்த்து நில்லுங்க. நான் அப்படி தள்ளி போட்டானே நாங்கள் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொடக்கம் இருந்து அதாவது வீட்டு இது அதாவது ரோட்டு வந்து இப்படி தான் இருக்குது. இப்படியான ஒரு நிலைமை தான் இருக்குது. இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து இது ஃபுல்லாகவே வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம். ஆக்கள் வரவங்களே தேடுற மாதிரி இல்லைங்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டாகவும் ஃபுல்லாகவும் இருக்குது. இது அப்படியே வந்து நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம்ன்ற இதுனா வேலை. என்ன சரி உங்கள்கிட்ட கதை நீ அங்கே கிடக்கு பாரு டாய்லெட் கிணறலாம் அங்கே கிடக்கு. அப்போ நம்ம செய்ய வேண்டியது வந்து எங்கடாப்போ வீடு முடியல இன்னும் ஊடகம் மட்டும் ஊடகம் மட்டும் செய்யணும் வேணுமெண்டா அவங்ககிட்ட எங்க கொத்துவோம் என்ன வடக்கு இருக்கு பையில கொஞ்சம் பாடா சடம் வந்து நித்து விடுது நம்மளோட சத்தங்க தள்ளி சளி நமக்கு அவங்ககிட்டத்தையும் இல்லை கொத்தப்புறம் நம்ம ஃபுல்லாக இல்லை சொல்கிறேன் இருந்தா அது சரியில்லை நம்ம இதோட கொத்து இந்த மாதிரி விஷர் கதை இது பிறகு நம்மடா இது அது இல்லைடா அதை பிறகு கொத்திக்கொள்ள மதிய டைமில் நீ 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 எடுத்து வா மம்பட்டியை சொல்கிற நம்ம ஜனங்கள் தெரியாத நீ மம்பட்டி எடுத்து வாண்டா சொல்கிறேன் எப்படி எல்லாம் நடிக்காம சொல்கிறாப்பா சி நடிக்கலடா டக்குன்னு உள்ளுக்கு போ மதுளால பாஞ்சி போகணும்டா அவ்வளோங்க ஏன்டாப்பா அவனுட்ட சும்மா இல்லை நான் அதை பற்றி நினைக்கல சரியா நித்ரோல் டைமில் வந்து டேய் நித்ர ஓடுற டைம்ண்டா அவங்கள்ட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கிறானே இவ்வளோங்கோ. அதாவது பகல் டைமில் செய்ய போனோம்னு சொன்னால் ரோட்டில் வந்து ஆக்கள் அதே மாதிரி டஸ்ட்டுகள் பறக்கும் பாராக்களுக்கு. இப்போ வந்து அமைதியாக இருக்குது சுற்றுப்புற சூழல்கள்லாம். இப்போ வெயிலும் இல்லை நம்ம சொல்ல வேண்டியானிடா நாங்கள் ஒன்றும் செய்யலப்பா. நாங்கள் வந்து சூழலை வந்து சுத்தமாக வச்சிருக்க போகிறோம். வரப்போ வடை பிடிச்சி சரி அவ்வளோதான் விஷயம். நீ இப்போ உனக்கு உடம்பு வந்து வேருக்கு அதை வேர்த்து தண்ணி ஒழுகக்கூடாத காரணத்தால் இப்போ அது வந்து வழியாக போகிறேன். சரியா ரைட் அங்கே இருந்து இல்லை தொங்கலேருந்து வா அடே அங்கேருந்து வரும் அங்கேருந்து வரும் இல்லை இல்லை ஏன்னா இந்த டைமில் வந்து நித்ர ஒன்று மாட்டாங்க. அப்போ சம்டைம் பார்த்துட்டு இருப்பாங்க டிவியை. அப்போ அந்த டைமில் நம்ம கொத்தி கொண்டு இங்கே வந்தால் நமக்கு லேசி. சரி ஆக்கள் வந்து டாக்கா நிப்பாட்டாங்க நம்மடா ஆக்கள் வந்து நீங்கள் கீழே விடுங்க பிறக்கிற மாதிரி. ஓ நான் இப்போ மோதிரம் தரணும் வேண்டா. சரி இந்த போசு கிஞ்சால ஊற்றும் இந்த போசு கிஞ்சால ஊற்றும் ஆத்தே நான் போய் படத்துக்கு வந்து பிடிக்க பாரு அம்மா கிண்டுவிய பாரு விடா பிடி வைக்க பார்த்தா பிடி விடாது கொத்து அப்பா புறா என்ன விட்டு கடும் வேலை ஆறுண்டா அப்படியே தடுமல் வரப்போடா. ஆனால் அம்மையா பகடிக்கு இல்லை இப்படி வேலையில் அடிக்கடி கொடுக்கணும் தெரியுமா. இந்த தடுமல் வந்தால் லேசில் போகாது. என்ன முடிப்பியா முடிப்பியா சரி காட்டுறேன் நான் பிள்ளைக்கு விளங்குது என்னஞ்சதுக்கு உனக்கு மூச்சில் இருக்குது நைஸா பெருசா சத்தம் போறாடா ஏன்டா கீழே ஃபுல்லாக பஞ்சியா விளங்கும்
அதால் வந்து என்னடா ஆட்கள் வந்தால் இல்லை மனுஷன் தானே கதைகளுங்க அதாவது ஓடி வந்தா கூட பயம் சொன்னா இந்த மாதிரி ஒரு குதிக்கிறாங்க கிணத்துக்கு வந்து ஓடி அதானே நீ ஒன்று செய்யாது அள்ளி கூட்டது இல்லை நீ அந்த குப்பாரி இருக்கு அவடத்துல அதை அடுத்து வா சொல்கிறேன் நீ உனக்கு இந்த கொத்துற வேலை சரி வர ஷார்ட்டோட படுக்கிறல்லப்பா அவன் சொல்லலடா அவனை யாது புரிஞ்சு அடிக்கிறப்பா புளிடி அண்ணே நம்மள ஆள் போ கையாடி ஆனால் கொஞ்ச நாளாக உன்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கும் புள்ளங்கி வேணும் உனக்கு கல்ல நீர் இரவையில் வேலை செஞ்சால் அது நல்லா இருக்குன்ட்டா இரவையில் வேலை செஞ்சால் அந்த புழுதி எலும்பு வந்து தெரியா விளங்கும் இது என்னடா பவன் அந்த கொத்தா எல்லாம் பிடிச்சி தெரியுறான் அங்கே கொண்டு வா அங்கே கொண்டு வா நம்ம முழு ஆள்ளி இல்லை இல்லை அங்கே குமிக்காது நான் ஒன்று சொல்லட்டும் நீ எழுதி கொத்தம் சொல்கிறேன் நான் அந்த மரம் மட்டும் கொத்தி கொண்டு விடுறேன் நீ கூட்டி கொண்டு அவடத்துல குமிக்க அப்புறம் பலவு காலி போடுது நாளைக்கு எரிப்பேன் சரியா நான் பிடிக்கும் விடியம் வந்து பார்ப்பார் கடைக்காரன்னு எல்லாம் என்னடா போகும் கடும்பியில் எங்கேயான போல இரவோட வருவான்ட்டு ஏ பா விடியா சொல்லிட்டு களிமண் அந்த 3 மாசமா மாறு ஏ களிமண் மாறாது தடிவு மாற யாழ்ப்பாண களிமண் யாழ்ப்பாணத்து அடிவில் ஒரு வித்தியாசம் ஏன்னா 3 மாதம் மாறாது கூடாது 3 மாதம் 4 மாதம் தான் ஆ குளிக்க வந்துடும் அதுதான் நெருப்பலாம் பாருதான் ஓ அது கல் தான் கீழே இது ரோட் டைமில் சேர்த்து கொத்துறோம் நம்ம அதால் ஆனால் அக்கினிக்கு வந்து நல்ல ஒரு ஷார்ட் ஒன்று ஓட்டுதுறாங்க அதில் வைக்கூட ஒரு கிச்சல் இல்லைங்க மோதிரத்தை இதுக்காண்டா அங்கே போட்டேன்னா கச்சம் கிடக்கு கச்சம் கிடக்கு நடந்து வராங்கடா படி அது குப்பாரி இல்லை இல்லை வெளியே வெளியே ஒளி வெளியே சொல்கிறேன் மறந்து குதிச்சு விட்டாரா நீ சும்மாரி இதால நடந்தாண்டா வந்தனா வர்ற இது இதுக்குள்ள வேற தூரம் அங்கேயும் போயிருக்கா என்னவா ஆகல காட்டம் போறாங்க விஷயம் 2 நினைச்சிடுவாங்கடா அதான்டா பிரச்சனை விளங்கோ சைக்கிக்காரன் இன்னொரு ஆள் வராது நீ லைட் அடிச்சு பிடிச்சிருக்கேன்டா சரி கமராண்டு காட்டாங்க விழுந்து தண்டு தெரியாங்கடா கொத்துறா கொத்துறா அதை மோதிரம் கொண்ட கால என்ன அந்த சைக்கிள் எங்கே போட்டு பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சு வேறு வெறியில் நிற்கான புலங்கு சத்தம் போடாடப்பா நாங்கள் ஆக அது சைக்கிளுக்கு நீ கொத்து கொத்து என்னதை சொன்னாலும் அக்கினி அந்த பயம் கொண்டு விடாது ஆ ஓமோம் மோதிரம் கொண்டு தொலைஞ்சி தானே அதான் தேடி நிற்கும் படிக்க மரியாதை கூப்பிட்டோம் போல ப்ரோ உண்டு தெரிஞ்ச ஓடியும் போல என்னோட வீடியோ பாரு அது கொத்து பாருண்டா இதை குறிச்ச ஒன்று சொல்கிறா இல்லை நீ அடுக்க போகும் நானுக்கு பார்க்க நீங்கள் மட்டே தாங்க ஓ இங்கே போனவங்க இல்லை அவன் செய்வான் அவனுக்கு தெரியும் சொல்லி கொடுத்தி இப்படி இப்படி ஏறுறான் தாத்தே மூச்சு தட்டுப்பா ஆனால் நீங்கள் புதுசாக அந்த ரோட்டு வேக்காகுன்ற வேலை கல்லெல்லாம் வருது ஓ இப்படி கொளுத்துறாங்க அப்படி கொளுத்தா அது வீடு கொளுத்து அது சிக்க
ரோட்டில் வச்சு எதுவும் கொளுத்தக்கூடாடா. அது அண்ணா சொல்கிறாங்க அதே கேளு. என்னையோ இது என்ன போய் கொத்தி முடிய முதல் நானும் அவசரப்பட்டு தான் போலாம் கிடக்கு. இல்லை அதான்டா டேய் வயதானோட ரைஸ் மிஞ்சி இல்லையா? அட்டே கிடக்கண்டு கிடந்து அடுத்து கட்டி தரலாம் இல்லை இல்லை உண்மையாக தான் பகடிக்கு இல்லையா? அப்பா யாது ஐக்கினி என்னண்டா கலைக்கிறமா என் கிடக்கு. இப்போ ஃபுல்லாகவே காட்டி திணிக்கிற ஆளாக இல்லை. கொஞ்சம் தூரம் அவ்வளோது போனது அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோ எவ்வளோதுக்கா? சரி வாரம் கொஞ்சம் வருது கட் பண்ணி தானே. வாரம் கொஞ்சம் இருந்தோ டாப்பா ஏடாப்பா என்னப்பா கலைக்கிற கலைப்பு. இப்போ இதுலேருந்து ஓதுவோ இங்கே இவ்வளோதான்டா புல் இவ்வளோதான் யாருக்கு கோல் எடுக்கா. சரி இங்கே யாராவது நோமல் தானே இது பழிச்சு கொண்டு போக முடியும். அப்போ முடிச்சுட்டு போனேன் கட் பண்ண ஒரு கால் ஐட்டம் மட்டும் அடிச்சு முடியா. அப்பா என்ன கோதாரிடா போய் அது எடுக்கா இல்லை. சரி சரி அதானே களைப்பாக காட்டக்கூட. அம்மா அம்மா சும்மா சத்தம் கேட்குது. சரி நீ எடுக்குது இல்லை அஞ்சு எத்தனை மாடு ஒன்று ஃபுல்லாக படிச்சு 5 மாடு படும். அதுதான் இந்த எழுது அது இதுடா சரிக்கு முடிஞ்சா பிறகு சரியா 2 இழுத்து கொண்டு விட சரி சிக்கு ஆளு கூட. இது நான் நிறைய நாளாக சறுக்கணும் இருந்துடா தெரிய ரோட்டன்னுக்குள்ள ஒரு பக்கம் ஆக்கள் வருகிறாப்பா. சரி நீ அங்கே போட்டேன்னா இப்போ உளுந்தன்னு தெரியும். மொத்தண்டா துளைவான் அவர் அண்ணன் பார்த்து போகிறேன் என்ன செய்கிறானு இவன் இரவையில் நீட்டாச்சா இருக்கு அது. என்னப்பா வேணலாம் பாரு அது வட்டா வருது. நீ சரு நீ அவன்கிட்ட கதையை கணக்கில் எடுக்காது. நீ கொத்தி கொண்டே இருக்கு. அது கேமரா பிடிக்க வரையில அது வாட்டுகள்ப்பா வட்டாக்கு உண்மையிலே நம்மள மாதிரி பொடினாலும் எடுக்கலாமா இந்த காலத்தில்? இந்த காலத்தில் யார் எடுக்கிற வயசர் உனக்கு சனியன் கழிச்சறையிலுமே யார் டிவத்து அது ரோட்டால் வாகனங்கள் போய்கிட்டு இருக்க முடியாது. அது நோமல். நம்மட வேலையை நம்ம பார்க்கணும். எல்லாம் ஒரு மாய் பார்த்து போகிறாங்களாப்பா. அவை நினைப்பாங்க இவங்களுக்கு இந்த விசாரா அவ்வளோதான் வேற ஒன்று நினைக்க மாட்டாங்க. கொத்திட்டு இருக்கு என்னடா இவ்வளோ உள்ளுண்டு வா. நீ கொத்து வா நீ கொத்து. இவன் என்னடா டேய் டேய் அம்மா நான் ஒரு நேரம் அங்கால கொத்திட்டு போகக்கூடாடா. நீட் பண்ண பக்கம் தான் சரிக்கு எடுக்கணும். கொத்து கொத்து அந்த ஆள்ற மானத்துக்கு எடுக்க நீ. அந்த அளவில் நல்ல மனுஷன். அந்த ஆள்ற வேலைக்கு அந்த ஆள்ற மானத்தை கெடுக்கிறாப்பா நீ. எப்படி எப்படி இல்லை கொத்து கொத்து வேண்டா சீரியஸாக கொத்து சீரியஸாக கொத்து. அண்ணாட்ட தான் ஜோக் அடிக்காது. அண்ணாட்ட தான் நீ ஒரு கண்ணீட் பண்ண அது அது என்ன செய்யண்டா அவ்வளோதையும் இழுத்து கொண்டு இங்கே படுத்துக்குவா உன்னோட காலுக்கிட்ட. அவ்வளோதையும் இழுத்துக்கொண்டு இவிடத்தை கொண்டு வா. வேண்டும் வேண்டி தருவோம் நான் கட்டாயமா. டைம் இருக்குடா. டவுனுக்கு வந்து 1 மணி மட்டும் கடை இருந்துருக்கும். உனக்கு சோடா ஓட மட்டும் ஜாழ்ப்பாணம் வரைக்கும் போய் தரலாம் இந்த ரவையில். அதுதான் உலகம் க்ளீன் பண்ணி முடிச்சா இல்லைங்கதா. அடே ஒன்று செய்யணும்னு நினச்சா செஞ்சிடணும்டா இல்லைங்கதா. நீ கதைப்பா நீ கமரா நீ பிடிச்சி திரிக்க. இல்லைடா நான் இந்த அள்ளுவன் அதுக்கெல்லாம் செய்வேன். பத்தான் இதை ஃபுல்லாக காட்டாமல்
அதான் கொஞ்சம் தூரம் கொத்தி போட்டு காட்டு லைட் அடிச்சு. ஓகே இப்போ அக்கினி வந்து எங்களுடைய களத்தில் இறங்கி விட்டார். ஆனால் இல்லை நான் தான் அவன் இழுத்து வந்தேன் அங்கே அது வேணும். ஆனால் கவியாசன்னா பார்த்தா உண்மையான வேலை செஞ்ச ஆளுமே கிடக்கு. ஏன்டா அவ்வளோ தண்ணி ஊற்றி வச்சுக்கிங்க. அவனுக்கு புரியும் தானே. ஐயோ மூச்சு வேற கதைக்கிறதுக்கு. ஏன் ஐயோ ஐயா லைட் அடியோ. இது கொத்து நட ஒவ்வொரு நாளும் கூட்டுண்ணா காலையில். ஓ இது கூட்டாமல் விட்டால் தான் சிக்கலாம். தான் மெயின் ரீசன். ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடும் போலாம் கிடக்கேன்னு. ஆ காப்பாற்றிட்டோம். அம்மா செமிக்கிறதுக்கு புள்ளிச்சாருக்கு கொண்டு வந்தால் வாயால் வரப்பாக்கு முழு. அம்மா போயிடல் போ வேருக்கு வா. அது ஃபைனல் டச் அது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து அந்த தொங்கல்லேருந்து இந்த மதில் தொங்கல் வரைக்கும் வந்து கொத்தி முடிச்சிட்டான். சந்தோஷம். ஆனால் சொன்ன வார்த்தையே காப்பாற்றுவோம். அப்படியாவது எல்லாம் தான் ஆண்டுகள். எல்லாம் தான் எல்லா விஷயம் தான் ஆண்டுகள். அது அவங்களுக்கு விளையும் கொள்ளுவாங்க. ஓ அதான் நீங்கள் பொண்ணை கொடுத்தா ஆ அவன் தங்கத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பான். சும்மா இருறாப்பா. அந்த போய்க்கு வரா இல்லை எல்லா டோக்கன்ல இது வரத்தானே வேணும். ஏதோ வேறண்டா சொல்லு. அந்த போய்க்கு போடா. நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்தா அது அவன் 2 கண்ணு மாதிரி பார்ப்பான். அதான் சரி. அங்கால என்ன பொடியன் ஏதோ செய்கிறாங்க பார்த்துட்டு என்ன டஸ்ட் அடிக்கிறாப்பா. முகத்தை முன்னுக்கு இருந்தில் எடுக்கும் நீ பாவுள்ள அப்பாட்ட வான்ற அந்த பொட்டு முகத்தை காட்டிலாம் வரைக்கிறதுக்கு எவரால் அடே முத்த கதையை விட்டுது வடிவாத என்ன பண்ணா காலில் இப்படி தட்டி போட்டு வாழ். இல்லை அப்பா மேலே வர அந்த குப்பையெல்லாம் நீஞ்சல் லைட் பிடிக்காம இருக்கே. நான் கேட்டுலாம் அதில் ஒத்துறேன். அந்த கேட்டு ஒத்துறா அப்போ விளக்கு தருவோம் கேட்டில் ஒத்துறா. கேட்டு அதுதான் கேட்டுலாம் கொத்தவழிக்கிட்டேன்னா அப்பா. ஓகே 2 பேரும் நெருப்பு வச்சிடறாங்க இல்லையா. நானும் வந்து செய்வன் வந்து என்ன சொல்கிறது வந்து ஓ நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ கொடுத்தினா சோறா ஊர்மக்கள்கிட்ட அடி வாங்குவோம். நல்லபடியாக படிச்சு போட்டு வாங்க. அது வரட்ட வைத்து தெரிஞ்சு விடுவோம். அடே அதை வலிச்சு கொண்டு வராமல் அதில் வச்சு அள்ளி போடுறா உள்ள பாரு எப்படி வழி பண்ணு பாரு. என்னத்தை சொல்கிறேன் தெரியா கிடக்கு. ஏன்டா விடத்துக்கு கொண்டு வந்தேன். டேய் வடி வண்டி என்ன இது வந்து இதை கையால் வந்து ஒதுக்கி போட்டு தூக்கி போட்டுரும். அது மேலே தான் கிடக்கும். இந்தான் என்னோட கவுண்டா யாது ஓடி போய் வாரில் ஒரு கடத்து வாரு டேய் குமார் நைட்டில் வந்து கூட்ட கூடாது சொல்லுவாங்கடா. நைட்டில் கூட்டக்கூடாதா? யாரு என்ன இல்லை உண்மை கதை. ஆறு என்ன பேய் வருமா? அது இல்லை அந்த செத்தாக தான் நைட்டில் கூட்டி தருவேன்னு சொல்லுவாங்க. என்ன அப்போ உங்களோட அதுதான் நல்ல நாங்கள் களவாடு கிளியன் பண்ணுறோம். அவன் பார்த்தா சந்தோஷப்படுவான் முழங்க. அப்பா அது நம்மளோட பொடியல் அதெல்லாம் பிரச்சனை தெரிஞ்ச ஓடியலாம் எல்லாம் தெரிஞ்ச ஓடியலாம்.
மது உடஞ்சி வந்துடும். வேலை முடிஞ்சிடாங்க தான் வேலை. இது எப்படியான ரோட்டு வேலையில் வந்து நைட்லாண்ட செய்யலாம். அதான் நான் பிளான் போட்டேன். பிளான் போட்டு நான் நிறைய நாள் ஆனால் அண்டை தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. ரைஸோட சக்ஸஸ் ஆகிடுச்சு. நைட்டில் வந்து என்ன சொல்கிற ஆட்கள் வந்து இருக்க மாட்டாங்க. நைட்டில் கூலாக வேறு இருக்கும், வெயில் வராது. நல்ல மிஸ்கவுண்ட் வரும் பிளாங்கெட் ஓட்டு உடம்பு அழுத்தோட. நம்மளை வீட்டுக்குள்ளே ஒதுக்கி போட்டு நாளைக்கு அலுவலில் பார்ப்போம். ரோட்லேயும் போடுற சரியில்லானே அதால். அம்மா ஆனால் இதே கூட்டினா தான் கிடக்கு தெரியுமா? இதே கூட்டினா விடாங்க வேலை கதவை போட்டுவோம். ஏ நீங்கள் பார்த்து கூட்டிக்கணும். பரவாயில்ல, ரெண்டே தாண்டா இவன் உடம்புல நான் வேர்வை பாதிக்கும். அதுவும் வேலை செஞ்சு அதுவல்லோ அதுவல்லோ அது ஃபிங்கர் பிரிண்ட் எங்கட ஃபிங்கர் ஆளுக்கு போய் பேசாபடி அவன் நம்மளும் ஆகக்கூட வந்தால் தான் வேலையை காண்றோம். இதை இப்போ எரிச்சாலும் எரியும் தெரியும், ஏன் தெரியுமோ அவ்வளோ காஞ்சிட்டு. 2 நாள் வெயிலில் ஓட்டுது. அதுதான் கொடுக்க சரி. என்னடா பூட்டி போட்டான்? போட்டு அது இதே இல்லையா? ஓகே ஓகே நாளை கூட்டி விட்டா சரி. காட்டுலேராப்போ வடி காட்டணும் பிள்ளையராப்போ வாடியை திறந்து போகணும். ஒரு காட்டு முன் துண்டு வேலை முடிஞ்சுதாண்டு லொக்கெல்லாம் போட்டு போட்டான்டா. பச்சை கல்லன். ஓகே அதாவது வந்து ஸ்டாலில் காட்டியிருப்போம் எப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பிள்ளை வேர்க்குது, எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. வெற்றிகரமாக வந்து அவன் சொன்ன வார்த்தையை வந்து நிறைவேற்றிருக்கான். அந்த இதில் வந்து சந்தோஷம். நானும் செய்திருக்கலாம் தெரியாதா, அதுக்காக தான் இவன் வந்தேன். வேண்டை இவனை கூப்பிட்டேன். இங்கேருந்து தொடங்கினது இப்போ நான் நம்ம ரோட்டில் வச்சு நித்ரோட படுக்கமே இருக்கு. அதுதான் அப்போ இதில் நித்ரே கோல் வடியா முன் இப்போ உதா வந்து ஐயம்மா பார்த்துட்டு கூட சந்தோஷப்படுவேன். ஒரு பொடிக்கலை பேர் நான் இல்லை தானே நான் வேலையில் சந்தோஷப்படுறேன்னா ஆல்ரெடி சொல்லி தெரியும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிதோ. எனக்கு மெசேஜ் வந்துருக்கோம் கேமரா பார்த்து. இல்லை பிரச்சனை வந்துதோ நான் வந்து வேறங்க கொஞ்ச நாள் நின்று ஓட்டு வர அப்புறம் நேற்று ஒரு வீடியோவில் காய்ச்சி என்னடா நான் என்ன எதுக்கு உண்மையிலேயே அப்படி ஒருக்கா செஞ்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஏன்டா அந்த குரூப்பில் நானும் சேர்ந்தாச்சு. என்னடா மோத்துக்கிட்ட கமரா கொண்டு வரான் பெரிய காட்டு அப்படி இல்லை வடிவா இருக்கேன். என்ன கோதாரியா கிடையாது ரசிகரா இல்லை வசீகரா நீ கிட்ட வர பல். அப்போ முன் துண்டு வந்து முடிஞ்சது. இப்போ நான் வீட்டுக்கு முன்னே செய்வேன் வேலை. இல்லை இல்லை உனக்கு நான் சோடா வாங்கி தரோம். ஓ அந்த முகத்தில் அந்த வாட்டம் தெரியுது. வா வா விடா இந்த கதை வடைச்சு விடுவோம். கடைக்கு போகலாம் இப்போ கதை வேடா நீ ஆத்தே. ஏய் மெல்ல ஆடடா. பாலி இல்லாத நாடுதான் என்னடா பின்மண்ட தக்காளி பழம் மாதிரி. இப்போ நிப்பாட்டுறேன்னா பெரிய வேலை இல்லை. ஒரு துண்டு முடிச்சு தான் வேண்டு தொடங்கின கையோட முடிஞ்சிடு. சின்ன துண்டு தான். இங்கே வாங்கண்டாப்பா நீ இது என்ன ஆட்டா இருக்கும் போது ஆட்டுற அந்த இதை போல இருக்கிற அது அதை இருக்குன்ற மாதிரி நாங்கள் அங்கே பாஞ்சு ஒரு 5 ஸ்டார்ட்ல இருந்து போ ஒரு ஒன்று இருந்தாலும் அது ஃபுல்லு தான்டா. இதில் என்னடா இதில் வந்து முக்கியமான புல் அருகு. நீங்கள் சின்ன விட்டுனா பெருசாக விட்டு அதாவது இப்போ 1-2 அங்கஞ்ச நிற்குது அதுகளை தான் நான் முதல் எடுக்கணும். அப்போ அந்த வேலைக்கு ஒரு நீட் ஒன்று வரும் பிள்ளைங்க. 1-2 புல் வளர்ந்துன்னா இப்போ நாங்கள் நம்ம காலை மீக்க நான் செஞ்சு போடுவோம். இதெல்லாம் அருகுடாப்பா அருகம்புல். அருகு வந்து ஒரு இடத்த வந்து பிடிச்சா அது அப்படியே ஃபுல்லாக படந்து கொண்டே வளர்ந்து கொண்டு போகும். இது படர்ற சாமான் தான் டக்குன்னு படந்து. இது பைத்தங்குடி மேல். பைத்தங்குடி படரலடா அது கொடி. அது வற்றால கொடி தான் படர்ந்து போகிறது. உனியந்தோட ஐசிൻ്റെ சாமான் சாப்பிட்றது இல்லைப்பா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இதையுமே வந்து நாங்கள் இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே காட்டியிருப்போம் அந்த துண்டு ஏரியா அவ்வளோத்தையும் காட்டியிருப்போம். மெல்ல மெல்ல செஞ்சு இதையும் ஃபினிஷ் பண்ணோம்னு சொன்னால் வெற்றி தான் எங்களுக்கு. சரி ஏன் பயப்படுறோம்? பள்ளிக்கு பயப்படுறீங்களோ?
அது நிழல் வெளிச்சத்துக்கு பெரிய சரி சரி ஜாது நீ ஒரு கைப்பிடி. நீ அங்கே நீ என்ன செஞ்சா அதில் இருக்கிற கல்லெல்லாம் தூக்கி வந்து இல்லை நான் அப்படியே செஞ்சதில் வேலையை பார்க்கணும். நீங்கள் வந்து இதில் கொத்துங்க. ஓய் அது இந்த சவுல் கிடையாது சவுல் கிடையாது இதாடா சவுல் டேய் சவால் வழிபடா இது இதுடா என்ன தோழியோ புள்ளையோ கல்லுடா இது சரி அது சரிடா அது படம் கூடாது நான் நினச்சிடா நான் நினச்சே 2 பிறந்த நாள் அங்கே ஜூக்கெல்லாம் கொண்டாட ப்ரோ ஓடி சரி ஏண்டா கட்டை பிழைச்சா எல்லாம் பிடிச்சாடு பிறகு அட அங்கேயேடா நானும் அப்படி தான் நினைச்சேன் ஒரு கட்டத்தில் நான் அது வழியாயிட்டேன் நான் நினச்சேன் என்ன தீபாவளிக்கான வெளியில் போக மாட்டு தம்பி ஓ சும்மா அது போட்டும் ஓ சும்மா இருங்க வாண்ணா அண்ணா சருக்குறேன் டக்கு டக்குண்டு தம்பி ஒரு மெல்ல மெல்ல தட்டி வாங்கலாம் சரி இல்லாட்டி ஏதோ சரி இல்லை 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 ஒன்றும் இல்லை நீ கூட்டியோ சரி என்ன அப்போ நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் காட்டுவோம் என்ன ஓ நீ தான் காய்க்கும் நாங்கள் இப்போ கலச்சிப்பில் இல்லை நிற்கும் அதான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் கொத்துறதுக்கு இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல எல்லாம் கொத்தி முடிச்சிருவான். அப்போ முடித்த பிறகு வந்து ஃபினிஷிங்கை வந்து காட்டுறோம் என்ன. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளைகளுக்காக வந்து இப்போ டவுனுக்கு போயிட்டு வந்து சோடா வாங்கிட்டு வந்தது. அதுவும் வந்து நாங்களாக கேட்கல அது ஆசைப்பட்டான் இந்த டைமில் குடித்தா வந்து நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்போ என்ன செய்யற அப்போ அவனோட ஆசையம் வந்து என்னோட சோடா வேண்டி வந்து நீங்கள் எவ்வளோ ஆசையமாடா உங்களுக்கு ஆசை பண்ணலாம் நம்ம குடிக்க மாட்டோம் நைட் டைமில் தெரிந்தானே. அப்போ இவன் ஆசைப்பட்டான் என்ன சரி கால் சரி விளங்கல அது சும்மா நடிக்கிறா வீடியோ நடிக்கிறடா விளங்க குத்தி போட குடி சோடா குடி நீ குடியன் நீ குடிடா நான் குடிக்கிற டெய்லி நீ குடி இந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு இப்போ முக்கியம் நீ குடிடா அம்மா என்ன சொல்லு சோடா அப்படி இல்லடா நீ குடிக்கிற வடிவா காட்டணும் விளங்குதா நீ குடி இல்லை பைக்கில் டஸ்ட் போய் அது வந்து இதுடா அது வந்து என்ன சொல்கிறோம் அது கதைச்சி எடுத்தேன் வீடியோ அப்போ டஸ்ட் போய்க்கும் பைக்கில் எப்படியோ கொஞ்சம் அது விட்டமின் சி ஆனால் நல்லா இருக்கு தெரியுமா வேர்க்கிற டைமில் கொஞ்சம் விட்டா நல்லா இருக்கு ஆனால் நல்ல மண்டு இல்லை அது உடம்புக்கும் நல்லா அதை விட ஜோக்கெட் ஒன்று கேட்ட வேண்டாம் ஜோக்கெட் அதுவும் என்ன வாங்கோ கத்தாழை இல்லை கற்றாழை இந்த மூடு அம்மா நல்லா இருக்கு என்ன முடிக்கலாம்டா முடிக்கத்தான் முடிஞ்சானே இனி வந்து எங்கால என்னடா சொல்கிறேன் இங்கால புள்ளி இல்லை தானே ஓ நோமலாக கொத்திட்டு போயிடலாம் அதுதான் சரி அதே இல்லை எங்கால முடிச்சிட்டான் அதே பார்த்தானே என்ன ஆமாண்டாய் காட்டோ இது பார்த்து வைக்கிறேன் காட்டுடா என்ன பச்சை கலரில் இருக்கு இது தேக்கரணி போடும் தேக்கரணி சாப்பிட்டு பார் இந்த நசியா அப்படியே போ கரண்ட் இல்லையடா இது இல்லை இது விழுத்தாடு போ இது உள்ளுதாப்பா அப்படியே கிடைக்கும் வெட்டியே வேறப்பா முக்காவாசி போய் தான் கொண்டு பில்லை வளர்க்கலாட்டு இனி கையில பார்க்க தரைய மாட்டேன் நல்லா இல்லையா அது மேலே இருந்தெல்லாம் ஜெலி இவ்வளோங்க வெளியத்தானே அவனுக்கு அந்த சத்தானதெல்லாம் அவனை சாப்பிட விட்டுருக்கு சரி அவன் அது ஆனும் இப்போ வெளியாகும் வெளியாகிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு முன்னாடி எடுக்கட்டே நீ அதை கமரா கட் பண்ணால் தான் நான் எடுப்பேன் நீ ஸ்டார்ட் பண்ணால் தான் நீ கமரா கட் பண்ண எடுக்கணும் ஓகே முடிச்சுட்டானே வெற்றி நமதே கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்க பஞ்சியை பார்க்காம முடிக்கலாம்ன்றது முடிச்சிடலாம்
அப்புறம் மட்டையில் போனாலும் அப்படியே கிடக்கும். வர கணக்காக இருக்கும். வர திருப்பி க்ளீன் பண்ணுறது கணக்காரி. வேலை ஆற கம்பமாய் வார அங்கே இருக்கு கல்லு. பச்சை கல்ல முளை போனோட இருந்து ஓட்டு இப்போ வர அதே சரி ஊசி ஓட்டுத்தாரு மாட்டு ஊசியா ஊசி இப்போ போட்டு தானே சரி மாட்டு ஊசி என்ன பெரிய ஊசியாக இருக்குமீரா ஆ என்னையாண்டாயாவது இதை தூக்கி கொண்டு நாங்கள் கொட்டுவோம் மடுவுக்கு அந்த மடுவுக்கு ஓட்டி கொட்டுவோம் கிடாங்க கிடாங்க கொட்டி தோடி அடக்கண்டு ஓடியாவா ஒரு 3 ட்ரிப் தான் போக வேண்டி கிடாக்கு பெப்சி போத்தால் கும்பும்டாப்பா அதில் கொட்டா சரியா போ பிரச்சனை இல்லை உங்களோட நம்புற பாடு கனவுரம் கொண்டு வா லைட்டு போட்டு தரோம் வா போய் தானே போய்த்து வா சரியா கண்டென்ட் முக்கால் ஓ இதான் நான் புள்ள கதைக்கிற டைம் இதை கையில் வச்சுக்கொள்ளுங்க இல்லை அதை வதக்க போடாங்க கையில் வச்சுக்கொள்ளுங்க அவனை காய்கறி எல்லாத்தையும் பார்க்குறேன் ஆனால் இங்கே அக்னி குடிக்கிற சோடா போத்தெல்லாம் உள்ளே இல்லை அது வேலைக்கு வராங்களோ பயங்கர அதான் அதான் நாங்கள் ஓடிக்கிறோம் இல்லை வேலைக்கு வராங்களுக்கு வண்டி கொடுக்குறதெல்லாம் கிடக்கு அம்மா அம்மாடி ஆனால் இப்போ போய் படுத்தாய் ரொம்ப கொளுத்தி விட்ற அவங்க வேலை ஆறாக்கள் வந்து அப்புறம் நாளைக்கு குழம்பித்து கிடப்பாங்க அவ்வளோங்க அதான் இல்லை இல்லை ஏன் அவசரப்படுறேன் ஆறா நீ கொட்டிட்டு கொடுத்து பாட்டு ஒன்று பாடி போட்டா நிற்கிறவா உண்ட குரலையும் இருக்கா காட்டு வேண்டா வா ஃபோன் எடுத்தா யாது இங்கே விழுந்தான் போல வாடுறாப்பா வருது ஏரியாரு காட்டு சரியாப்பா சந்தோஷம் சொன்ன மாதிரியே செஞ்சு முடிச்சுட்டான் கடைசி வரைக்கும் 2 தனியா கோழி இப்போ இல்லை நாளைக்கு பறந்து விடு ஃபோன் எடுத்தோம் என்ன சொல்கிறேன் 2 வங்கட அங்கே அதுக்குள்ளே சார்ஜில் கிடத்தோம் போய் குளிச்சுட்டு படுத்து அப்படி இருக்கணும் யோசிச்சு ஏன்டா கொஞ்சம் கிட்ட கொண்டு வர அந்த மாதிரி இருக்கும் வெக்கமா இல்லடா இந்த இரவு பேய் வடிவா இருக்கான் வேர்வைன் தானே தடிமலாகி போட்டு அதுதான் வெண்ணேணும்டா குளிச்சுட்டு படுத்தா அப்பாப்பாப்பா வட்டு நித்திர உண்டு சும்மா நீங்கள் குளிச்சுது படுக்கிற களைப்புடா வேறு லெவலில் இருக்கேன் நான் ஒன்று நாளைக்கு ஒளிஞ்சு இருக்கா லைட்டாக கூட்டி விட்டா முத்தத்தை சூப்பராக இருக்கும்டா என்னடா 12:30 ஆயிடுது ஆத்து 9:30 போட்டுனாடா போய் சார்ஜ் இப்போ அடுத்தியமோ இப்போ வந்து பாட்டு ஒன்று பாடுவோமா அதாவது நான் ஒரு லைன் நீ ஒரு லைனா ஏ பார்த்து படிக்கடா லைன் தெரியாது நீ பார்த்து படி நான் போய் எடுத்து படிச்சுட்டு கிடந்தேன் கட்டில இல்லை இல்லை பாரு அவசரப்படுற இல்லை அண்டைய வீடியோலையும் சொன்னேன் அதுவும் என் வீடியோக்குள்ள எடுங்கோ நல்லா பம்பலாம் போகும்னு சொல்லி அந்த 2 நெருப்பு வேலோண்டு கொடுத்திக்க ஆளுக்கு இப்போ பாடலோட நாங்கள் அந்த வீடியோ முடிச்சு கொள்வோமா கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி கண்ணுக்குள்ளே அதில் எடுக்க பாராம் நெடுங்காலமாய் புலங்காமலே எனக்குள்ளே நேசம் கிடைக்கின்றதே உன்னை பார்த்ததும் உயிர் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே
தரிசான என் நெஞ்சில் விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என் ஆயுள் நீளுமடி கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா மலை மேகமாய் உருமாறவா உன் வாசல் வந்து உயிர் தூவவா மனம் வீசிடும் மலராகவா உன் கூந்தல் மீது தினம் பூக்கவா கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக அட கண்டேன் கணிந்தேன் கலந்தேனே அட உன்னில் உறைந்தேனே இன்று என்னோட மாற்றம் தந்தாயே உனை என்றும் மறவேனே. அப்படி வந்து இடையில வந்து அருமையான பாட பயங்கரமாக வேர்த்து களைச்சி போயிட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால் வீடியோ முடிச்சுட்டு நடிச்சாமல் தெரிஞ்சு வாடுற காலெல்லாம் இருக்குது. காட்ட சரி ஓகே முடிச்சுக்கொள்ள. என்ன சந்தோஷம் தான் வேண்டி எங்களோட சந்தோஷம். ஆமாம் நாளைக்கும்பா ஒரு வீடியோ ஒன்று செய்ய கிடக்கு. சரி அப்போ சந்தோஷம். அதாவது சந்தோஷமாக ஏதாவது என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்குமோ இல்லையோ தெரியலை. நாங்கள் வேலையை ஒன்றை செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த வேலை சந்தோஷம். ஓகே நாளைய தினம் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறோம். முடிச்சுக்கொள்ளும் என்ன ஓகே அப்போ சந்தோஷம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.